நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். we are glad to meet you all through this online. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை உங்கள் பலம் என்று பார்க்கிறோம். It is delightful when we are with the Lord. எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனை யோசித்து மகிழ்ச்சி அடைகிறோமோ How much our time we spend with God, அவ்வளவு நமக்கு பலன் என்று பார்க்கிறோம். it is a strength. அதுபோல் உங்களோடும் கூட Like with the same voice, தேவ பிரசன்னம் இருப்பதை God's presence, எங்கள் ஆவியிலே நாங்கள் உணர்கின்றோம். we are experiencing God's presence is with you. காரணம், Reason, தேவன் எங்கும் சஞ்சரிக்கிறவராய் இருக்கிறார். God is everywhere. எங்கும் உலாவுகிறாய் இருக்கிறார். He liveth everywhere. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we look on yesterday, தாவீதின் அனுபவத்தை பார்த்தோம். we see the experience of David. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்த்தோம். Thou hast searched me and known me. ஆண்டவரை சிந்திக்கும் போதெல்லாம் Whenever we remember God, இந்த உலகத்தில் அவருக்கு ஈடானவர்கள் இணையானவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. there is no one is being compared with our Lord. இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள To understand it more deeply, அதே சங்கீதம் the same Psalms 139, 139 சங்கீதம் Psalm 139, 4 வசனம், verse 4. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். For there is not a word in my tongue, but lo, O Lord, thou hast known it altogether. இதை யாரால் சொல்ல முடியும்? Who can say like this? யாரால் இந்த காரியத்தை கிரகிக்க முடியும்? Who can comprehend such words like this? இந்த உலகத்தில் ஒருவராலும் சொல்ல முடியாது. No one in this world can able to say like this. நாம் எப்பேற்பட்டென்று சொல்லி யாருக்கும் தெரியாது. No one can able to identify us. நீங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. No one can able to say about you. ஆனால் தாவீது சொல்கிறார், But King David is saying here, என் சொல் பிறப்பதற்கு முன்பாகவே அதை அறிந்திருக்கிறீர். for there is not a word in my tongue, but you know it altogether. நான் அடுத்த வார்த்தை என்ன சொல்வேனோ அதை அறிந்திருக்கிறீர். What word I'm going to say next, Lord, you know that. இதையெல்லாம் யோசித்து பார்க்கிறோமா? Let us think about this நாம் once. உலக ரீதியான மேன்மை யோசிக்கின்றோம். We are remembering the world's riches and honor. எதிர்காலத்தை யோசிக்கின்றோம். We are thinking about the future. நமக்கு வரவேண்டிய நன்மையை யோசிக்கின்றோம். We are always thinking about what is good coming on us. ஆண்டவரை யோசிக்கின்றோமா? Are you remembering God? அவர் வார்த்தை யோசிக்கிறோமா? Are you remembering God's word in your situation? எத்தனை பெரிய தேவன்! He is a great God. மகத்துவமான தேவன், He is a glorifying God. மகிமையான தேவன். He is a magnified God. சொல்ல சொல்ல எதையும் பூரிக்கிறது. Whenever we say about God, our heart is being in joy. சிந்திக்க சிந்திக்க நம்முடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. When we think more about God, our hearts are filling with joy. யார் சொல்ல முடியும்? Who can say? யாராலும் சொல்ல முடியாது. No one can able to say. ஆனால் தாவீது சொல்கிறார், But King David is saying here, கர்த்தர் என் சொல் பிறப்பதற்காகவே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி. for there is not a word in my tongue, thou knowest it altogether. அதனால் நாம் சொல் அநேகருக்கு மகிழ்ச்சி ஊட்டுகிற சொல்லாய் இருக்க வேண்டும். So let us say whatever we say, it should be happy and pleasing to others. அநேகருக்கு நம்முடைய வார்த்தை ஆறுதலாய் இருக்க வேண்டும். Our words should be a comfort to others. அதுதான் தேவன் விரும்புகிறார். That is what God wants in our life. அதைதான் தேவன் நேசிக்கிறார். That is what God loves in us. எல்லாவற்றையும் அறிந்தவர், He knows everything. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். He understands the thoughts of every man. நாம் பேசுவதற்கு முன்பாக நாம் என்ன பேசுவோம் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே Before we speak, Bible say God knows what we want to நம்முடைய speak. வார்த்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். So let our words should be a blessed to others. புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபு சொல்கிறார், In the New Testament, Jacob is saying, யாக்கோபின் நிருபத்தை பார்க்கிறோம். we can able to see in the book of Jacob, இங்கே நாம் பார்க்கிற வண்ணமாக நாவானது நெருப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். as this verse says with including, word is fire. நெருப்பு எல்லாவற்றையும் கொளுத்தி விடும். A fire burns everything. நாம் சொல் அநேகருடைய வாழ்க்கையில் வேதனையை தந்துவிடும். In the same manner, the harsh words we say, it burns people's life. அநேகரை சாகடிக்கின்றது. It can able to kill others. ஆம், நாம் பார்த்திருப்போம். Yes, we have seen it in our lives. அநேகருடைய வார்த்தையை கேட்டு தாங்க முடியாமல் தற்கொலை செய்கிற மக்களை பார்த்திருப்போம். Many people's word can able to make other people to suicide.
கணவனுடைய வார்த்தை மனைவி பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்வதை பார்த்திருக்க முடியும். By the words of his husband, many women have ended their life. மனைவியுடைய சொல்லிமுத்தமாக கணவன் தற்கொலை செய்வதை பார்த்திருக்க முடியும். By the word of his women, many husbands' lives have been ended. அதனால் நம் நாவு என்பது நெருப்பு என்று பார்க்கிறோம். As the Bible says, our tongue is a fire. நம்முடைய நாவும் நம்முடைய வார்த்தையும் நிதானமாய் இருக்க வேண்டும். Our words and our speaking in our tongues should be faithful. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை As Jesus' words were, அவர் வாழ்ந்த காலமெல்லாம் as in his life, அநேகருடைய வாழ்க்கையிலே அமைதலாய் இருந்தது. the words Jesus speak to others, it was அவர் peaceful. எந்த ஒரு மனிதனையும் நோகடிக்கவே இல்லை. He never troubled anyone in his life. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our lives, நம் சொல், whatever we say, நம் வார்த்தை our words, கவனித்து பேசும்படியாக, let us carefully speak. யோசித்து பேசும்படி ஒப்புக் கொடுப்போம். Let us think and speak carefully. இந்த அனுபவம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். This experience will bring victory. அந்த அனுபவத்தில் போகும்படி ஜெபிப்போமா? Let us pray and ask God for that. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly Father, உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையுள்ளது. as your word is such a truthful words, எங்கள் சொல் பிறப்புதுப்புமாகவே அறிந்திருக்கிறபடியினால் before we speak, Lord, you understand us. எங்கள் வாயின் சொற்கள் As we speak, ஒருவரையும் துக்கப்படுத்தாதபடிக்கு, it should not come to kill or demotivate others, ஒருவரையும் நோகடிக்காதபடிக்கு, where no one can able to insult us. எங்களுக்குள் ஆவியானவர் ஆழமாய் இறங்கும்படியாக, Our Holy Spirit coming in us to very deeply. எங்கள் வாயின் மூலமாய் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். Through our words, let us that others experience you, Lord. அது எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். That brings victory to அது our எங்கள் lives. வாழ்க்கையிலே நன்மையை கொடுக்கும். That brings good things in our life. Thank you, Lord. ஆவியானவர் எங்களை ஆள்வதற்காய் ஸ்தோத்திரம். We thank you, Holy Spirit, for coming in our life. எங்களுக்குள் நிறைய மாற்றங்களை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for bringing many changes in our life. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. Take control of it, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.